அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. கோயத்துடைய டினார் மதிப்பம் உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 952 ரூபாய் 18 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 276 ரூபாய் 51 உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 959 ரூபாய் 70 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 70 உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 960 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 276 ரூபாய் 65 உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 959 ரூபாய் 25 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 275 ரூபாய் 95 உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமுடாக தொடர்பு கொள்ளுங்க. தினந்தோறும் ரேட்டையும் பெற்றுக்கொள்ளுங்க. இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 957 ரூபாய் 99 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 276 ரூபாய் 55 உள்ளது. இது ARY எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். KBE எக்ஸ்சேஞ்ச் இலங்கைக்கு 954 ரூபாய் வழங்கியிருக்கிறாங்க. இந்தியாவுக்கு 276 ரூபாய் வழங்கியிருக்கிறாங்க. கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தாருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்று சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழையில்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் பற்றுச்சீட்டை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக கொடுத்துருந்தாலும் ஒருவேளை எக்ஸ்சேஞ்சில் உள்ளவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணம் ஆரம்பிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணம் ஆரம்பிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணம் ஆரம்பிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் ஆரம்பிடுறாங்க. குவைட்ல அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், UJ, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுக்காஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ARY எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் 900 ஃபீல்ஸ் மட்டுமே தான் கட்டணம் ஆரம்பிடுறாங்க. சில நேரங்களில் 750 ஃபீல்ஸும் கட்டணமாக ஆரம்பிடுறாங்க. இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளை நீங்கள் அனுப்பும்போது உங்களுக்கு 350 ஃபீல்ஸ் 500 ஃபீல்ஸ் போன்ற கட்டண லாபம் கிடைக்கும். அதே போல் ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், அல் ஷஃபா இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகள்லாம் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக ஆரம்பிடுறாங்க. இதுலேயும் உங்களுக்கு 250 ஃபில்ஸ் கட்டண லாபமாக கிடைக்கும். அல்முல்லா, அல்முசைனி போன்ற எக்ஸ்சேஞ்சுகள் 1.25 தினார் தான் கட்டணமாக ஆரம்பிடுறாங்க. முடிந்த வரைக்கும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. அதே போல் தொடர்ந்தும் கமெண்ட்லையும் தெரிவிக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு ரொம்ப நன்றி. முடிந்த வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் பற்றிய தகவல்களை கமெண்டில் மறக்காமல் தெரிவிங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 455 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 27 தினார் 364 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 28 தினார் 677 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 31 தினார் 273 ஃபில்ஸ். 100 ஃபில்ஸால் கம்மியாகி இருக்குது தங்கத்துடைய விலை. நாட்டோட விலையை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நாட்டை விட கம்மியாக இருந்துச்சுன்னா இங்கேயே நீங்களும் தங்கம் வாங்கிக் கொள்ள முடியும். நேற்றைய தினம் லிபியாவில், இதோ இன்றைய தினம் குவைத்தை சுற்ற வருகிறது தூசி காற்று. தயாராக இருங்க. அதே போல் அல்முத்தலா பகுதிகளில் நாற்றம் குடலை பிடுங்குகின்றது. இதோ அதிகாரிகள் சுத்து போட்டுட்டாங்க. பங்கு தயாராக இருங்க. எக்ஸ்சேஞ்சுகளை அதிரடியாக சோதனை செய்யும் அதிகாரிகள். மீனுக்குள்
கான்கிரீட் ஆணிகளை வைத்து சேட்டை செய்த பங்காளி மீன் வியாபாரிகள். பென்சீனா ஹாஸ்பிட்டலில் டிரைவர்களுக்கு எச்சரிக்கை. அதே போல வாகனங்களுக்கு பின்னால யாரையுமே இனிமே வைக்காதீங்க. அன்பார்ந்த உறவுகளே, நான் உங்கள் சர்ஃபான் BA பிளாக். இன்று நான் வந்திருப்பது லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவோடு இணைந்து முதலாவது பரிசாக 200 தினார், இரண்டாவது பரிசாக 150 தினார், மூன்றாவது பரிசாக 100 தினார் மற்றும் 10 பேருக்கு ஆறுதல் பரிசு சர்ப்ரைஸ். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக ஒரு கார்கோ நீங்க நாட்டுக்கு போடணும். அதே போல இந்த பரிசை வெல்றதுக்கான பாஸ்வேர்ட் என்னுடைய யூடியூப் சேனல் 3லையுமே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இதில் வரக்கூடிய லோகோவை பாருங்கள். இந்த தப்மெயில் தான் போட்டிருக்கோம். மறக்காமல் என்னுடைய வீடியோவை பாருங்கள். வீடியோவில் ஒரு இடத்துல பாஸ்வேர்டை குறிப்பிட்டிருப்பேன். அதை நீங்கள் சொல்லி கார்கோ போடுங்க. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக பணப்பரிசை அல்லுங்க. வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே பாஸ்வேர்டுக்கான வீடியோ இருக்குது. மறக்காமல் அந்த வீடியோவை டச் பண்ணி போய் பாருங்கள். நீங்களும் வெற்றியாளராகுங்க. எதிர்வரும் நேரங்களில் லேசான ஒரு மழை வரலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறார் காலநிலை ஆய்வாளர் ஃபஹத் அல் ஒதைபி. அதே போல் இதோ காலநிலையின் மாற்றம். நேற்றைய தினம் இது சம்பந்தமான வீடியோ நான் போட்டிருப்பேன். லிபியாவில் நேற்றைய தினம் சுழல் காற்றோடு கூடிய ஒரு செம்புழுதி காற்று சூழ்ந்திருந்துச்சு லிபியாவை மொத்தமாகவே. அதே போல் இன்றைக்கு அனைத்து பகுதிகளிலையும் தூசியுடன் கூடிய காற்று ரொம்ப அதிகமாக இருக்கும். வளிமண்டலவியல் ரொம்பவும் டஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு காலநிலை ஆய்வாளர் இசா அல் ரமதான் மற்றும் பிதரல் அமீரா தெரிவிச்சிருக்கிறாங்க. முடிந்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருங்க. பாலைவன பகுதிகளுக்கு பயணிக்கக்கூடிய ஓட்டுநர்கள் சகோதரர்களும் தயவு செய்து ரொம்ப கவனம். நேற்றைய தினம் இந்த வீடியோ காட்சி எப்படியுமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த லிபியாவில் தோன்றிய தூசி காற்று சால்மி பகுதி வரைக்கும் நேற்றைய தினமே நெருங்கிடுச்சு. அடுத்தது சிட்டி ஃபுல்லாக நெருங்கிடும். இதோ நேற்றைய காட்சி. مساكم الله بالخير. وخبر متداول عن دخول عاصفة جدارية غبارية بر السالمي وتتجه إلى داخل الكويت. فمثل هذه العواصف الجوية متوقعة في الربيع والخريف بسبب الضغط الجوي المتساوي بين الرياح الشمالية والجنوبية، فيحدث تدافع بينها، فينحبس الغبار في منطقة ضغط بين هذه الرياح. குவைத்துக்குள்ள நெருங்கிடும் இன்றைய நாள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே போல தான் குறிப்பாக இனி வரும் நாட்களில் ருத்தூபா, உங்களுக்கே தெரியும், ருத்தூபா வந்தால் காற்று, வெயில், மழை, தூசி காற்றை கூட தாக்கு பிடிச்சிடலாம். இந்த ருத்தூபா தான் வெளியில் கொஞ்சம் நேரம் நிற்க முடியாது. ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு அவசரத்துக்கு எங்கேயாவது பார்ட்டிக்கு ஏதாவது ஒரு விடயத்துக்கு ஒரு விசேஷத்துக்கு கூட வெளியில் ஒரு 5 நிமிஷம் நிற்கவும் முடியாது, போகவும் முடியாது. உடனே வேர்த்து கொட்டிடும். தயாராக இருங்க ருத்தூபாக்கு முகம் கொடுக்க. இதோ பள்ளி வாயில்களில் நேரங்களை கம்மி பண்ண போகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. அசருடைய துஹருடைய தொழுகை நேரங்கள் கம்மியாக போகுது. காரணம் எல்லாம் மின்சாரத்தின் தட்டுப்பாடும் தேவைகளும் தான். இஸ்லாமிக் அஃபேர்ஸ் முக்கியமான சில தீர்மானங்கள் எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இதன் அடிப்படையில் தெரிவிக்கும் போது இஸ்லாமிய விவகாரங்களுக்கான அமைச்சர் மசூதிகளில் மின்சாரம் மற்றும் தண்ணீரை சேமிக்க துஹர் மற்றும் அசர் தொழுகைக்கு தேவையான நேரத்தை குறைத்தல் மற்றும் அவற்றை நீடிப்பதை தவிர்த்தல். இன்றிலிருந்து திட்டமிடப்பட்ட மின் தடை மதியம் தொழுகைக்கு அரை மணி நேரத்துக்கு பிறகு தொழுகைக்கு அரை மணி நேரம் முதல் மதியம் தொழுகைக்கு 1/4 மணி நேரம் வரை மற்றும் அரை மணி நேரம் கழித்து பிற்பகல் பிரார்த்தனை மாலை 5 மணி வரை அனைத்து மின் விளக்குகளும் மூடப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது லைட்ஸ் ஆன் பண்ணுறதா இருக்கட்டும், ஆஃப் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே அந்த தொழுகைக்கான அரை மணி நேரம் பின்பு 1/4 மணி நேரம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எல்லா லைட்ஸும் ஆஃபில் தான் இருக்கும். நீங்கள் பள்ளி வாயிலுக்குள்ளே நுழைந்தாலும் இருட்டில் தான் தொலை வரும். எல்லாத்துலேயுமே பஞ்சம் பிடிக்கிறாங்களே, என்னடா நடக்குது குவைத்தில் அப்படின்ற மாதிரி தோணுது இல்லையா? காலம் பதில் சொல்லும் மக்களே. அதே போல் உங்களுடைய அறைகள்லையும் மின்சார பாவனைகள் வெளியேறும்போது லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போங்க. இதோ சுத்து போட்டுட்டாங்க குமார் அப்படின்ற மாதிரி இதோ சுத்து போட்டுட்டாங்க எக்ஸ்சேஞ்சுகளை. முதலாவதாக உங்களுக்கே தெரியும், நேற்றைய தினம் கூட பார்த்துருப்பீங்க, முபாரக் எவ்வளோ பல பண பரிமாற்ற எக்ஸ்சேஞ்சுகளை மூடியிருந்தாங்க. அதே போல் குவைத்துடைய வணிக வர்த்தக அமைச்சகம்
குவைத் மத்திய வங்கியின் தேவைகளுக்கு இணங்க காலக்கெடுவிற்கு இணங்க தவறினால் அதன் மேற்பார்வைக்கு உட்பட்டு நாட்டில் செயல்படும் பண பரிவர்த்தனை நிறுவனங்களின் உரிமைதாரர்கள் மார்ச் 31 முன் ஒழுங்குபடுத்துமாறு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இதை யார் யாரெல்லாம் கடைபிடிக்கவில்லையோ அனைவருக்கும் உடனடியாக முதல் கட்டமாக எச்சரிக்கை விடுக்கப்படும், இரண்டாவது கட்டமாக அவர்களுடைய வியாபார தலங்கள் இழுத்து மூடப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. முக்கியமாக பணம் அனுப்புகிறவங்க, அதே போல் பணம் மாற்றுறவங்க, அதாவது உங்களுடைய பணத்தை நீங்கள் நம்மளுடைய இந்தியா பணமாவோ இலங்கை பணமாவோ வேறு டாலராவோ நீங்கள் மாற்றும் போது அந்த பணத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய கடைகளுக்கு இப்போ இன்ஸ்பெக்ஷன் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அடுத்தது எல்லாமே நம்மளுக்கு பழக்கமானவங்க தான். யார்? நம்மளுடைய மணி டிரான்ஸ்ஃபர் எக்ஸ்சேஞ்ச், நாட்டுக்கு பணம் அனுப்புகிற எக்ஸ்சேஞ்சுகளுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. தயாராக இருங்க. ஆனால் இனி வரும் நாட்களில் யார் யாருக்கெல்லாம் அக்காமா செஞ்சிருக்கா செய்யலையா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு இனி வரும் காலங்களில் தீர்வுகள் சொல்யூஷன் கிடைக்கும். لتعديل أوضاع هذه المؤسسات من أجل التزام قرارات مجلس الوزراء بأعمال الصيرفة ومكافحة غسيل الأموال. مع العلم أن هناك أنا بلغوني إخوان بمحافظة الحمدي راح يتم إغلاق محل واحد من ضمن الكشف اللي يرفعوا لنا الإخوان إدارة غسيل الأموال، وراح يتم اتخاذ الإجراءات القانونية في هذا المحل. بناء على قرار مجلس الوزراء وبناء على قرار البنك المركزي تم إصدار قرار وزارة التجارة 233 لسنة 2024 على المحلات الصيرفة والمؤسسات. تم الخروج اليوم من قبل مفتشين وزارة التجارة والصناعة والتأكد من التزام جميع المحلات بالقرار الوزاري اللي صدر من قبل وزارة التجارة والصناعة، وتهيب وزارة التجارة والصناعة في جميع المحلات الرجاء عدم فتح المحلات أو مزاولة النشاط إلا بعد أخذ الموافقة من البنك المركزي، لذلك لتعديل أوضاعهم وأخذ التراخيص الصحيحة لذلك. எல்லா இடங்கள்லையுமே இந்த ஜமியாக்களில் நடக்கக்கூடிய ஊழல்கள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்குது. இந்த சாக்லேட் பாக்ஸ், இந்த பாக்ஸில் பாருங்கள், ஜவாஹர் சாக்லேட் பாக்ஸில் உள்ளொரு ஸ்கேனர் பார்கோட் இருக்குது, ஆனால் வெளியில் ஸ்டிக்கர் ஒட்டி மறைச்சிருக்கானுங்க. جاري وين وصل؟ والله توي انتبه له، انا دائما احذركم وطحت فيها. شوفوا انا عشان اطلع الحلاوه عشان اعلم. شوف والباركود هنا سعودي صح؟ طيب شوفوا كيف الغش، باركودين حطوها على بعض عشان تكون مختلفه. شوفوا 629 622. حسبي الله فيكم يا شيخ. திருட்டு பயலுங்க ரொம்ப தான் ஆட்டம் போடுறானுங்க இந்த ஜெமியாவில் சில சூப்பர் மார்க்கெட்டுகளில். பார்கோட் விடயத்தில் நீங்களும் கவனமாக இருங்க. எக்ஸ்பயர் ஆகி டேட் போனதை கூட மறுபடியும் விற்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அபு ஃபத்தீரா பகுதிகளிலையும் சில வீதிகளுடைய மெயின்டெனன்ஸ் சிறப்பாக நடந்து வருகிறது. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் குவைத்துடைய பல ரெசிடென்சி ஏரியா, அதாவது குடியிருப்பு பகுதிகளில் வீதிகளுடைய புனர் நிர்மாணம் அமையும் சரியாக அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க பணி அமைச்சகம். அதே போல் பார்த்திங்கன்னா இதோ ட்ரைனேஜ், சில வடிகான்கள் ரொம்பவும் மோசமான நிலைமையில் இருக்குது அல்முத்தலா பகுதிகளில். உடனடியாக அகற்றணும், துர்நாற்றம் வீசுது, வடிகான்களுடைய அமைப்புகளை சீர்படுத்துங்க, இந்த பவுசரில் இந்த வடிகான்களில் பட்டை போட்டு இழுக்கிறத தயவு செய்து நிறுத்துங்க அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. துர்நாற்றம் தாங்க முடியும். رسالة لكل قيادات المؤسسة العامة للرعاية السكنية، احنا في ضاحية الاثنين في مشكلة في منهول الصرف الصحي هني. هذا المنهول الصرف الصحي صار له أشهر يطفح، فكان الحل الأسهل لهم إنه يجيبون بايبات وماكينة تسحب المنهول بهذه الطريقة، ويوميا تجي صهاريج الصرف الصحي وتسحب المجاري. هذه بنية تحتية لمدينة المطلع، مدينة كلفت الملايين من الدنانير. هل هذه المعالجة صحيحة؟ تعرفون كمية الروائح الكريهة الموجودة حاليا هني قاعد تأذي الناس اللي قاعد تبني بيوتها ومقبلة على السكن. شو اللي معطلكم؟ إذا في خلل في أعمال البنية التحتية أو أعمال الصرف الصحي عالجوها، في عقد صيانة، في كفالات، ليش مسوين الطريقة هذه؟ هل الموضوع مؤقت حتى ينتهي العقد ويصير في أوامر تغييرية؟ هل بنية تحتية مصممة أن يكون في مناهيل بهذه الطريقة ويتم سحبها بالتناكر وقدام البيوت؟ احنا ما قاعد نتابعكم ترى، ولا قاعد نراقبكم، ولا مدخلين في أعمالكم، ولكن لما يوصل الموضوع لأذى الناس نقول لكم بس كافي.
مال العام له حرمة. حرام اللي قاعد تسوونه فيه أعمال البنية التحتية. نتكلم عن مدينة كلفت ملايين الدنانير. هذه الروائح تسبب أمراض وكوارث بيئية. فأتمنى من كل قيادات المؤسسة العامة للرعاية السكنية وقف هذا العبث وهذا الدمار اللي قاعد يقوم عنده الناس. இதற்குரிய நடவடிக்கைகள் விரைவாக எடுக்கப்படும் அப்படின்னு நம்பலாம். அதே போல் பங்காளிகளே என்னடா வேலை பார்த்து வச்சுருக்கீங்க. சுபைதி மீன் உங்களுக்கெல்லாம் தெரியும், நல்ல ஃபேமஸான நல்ல விலை கூடிய மீன். சுபைதி மீன்களுக்குள்ள இந்த கிராம் கணக்கு அதிகரிக்கிறதுக்காக என்ன பண்ணி வச்சுருக்கானுங்க தெரியுமா? கான்க்ரீட் ஆணிகள், ஒவ்வொரு மீனுக்கும் 3 கான்க்ரீட் ஆணிகளை உள்ள குடலுக்குள்ளே அனுப்பி வச்சுருக்கானுங்க. சில நேரங்கள் அந்த கடைகளில் வெட்டி சுத்தம் பண்ணும்போது அவனுங்களே அதை டிஸ்போஸ் பண்ணிடுவானுங்க. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக மீனை முழுசாக வாங்கிட்டு போகிறவங்களுக்கு தான் இதில் இந்த ஊழல் நடக்கிறது தெரிய வரும். يا عيال شوفوا اليوم انا قاعد اقص لكم السمك زبيدي حق الغداء ها، وانا اقص بطن السمك. شنو القى بطن السمك؟ لقينا كنز ها. شوفوا حسبي الله ونعم الوكيل فيهم البنغالية هذول. شوفوا شايفين؟ بطلع لكم اياه. شوفوا شايفين؟ هذا واحد، هذا واحد، 2. شايفين؟ هاي كلهم طلعتهم من السمك. كل سمكة فيها 3 حبات. وعليكم الحساب عشان شنو؟ بالوزن يطلع أكثر. شايفين؟ أكثر. شايفين؟ شو مش كذا مطلع اليوم أنا من السمك؟ طلع كنز ما شاء الله. خير حسبي الله ونعم الوكيل فيهم. على 4 سمكات شو مش كذا مطلعه. இதுக்கெல்லாம் இறைவனுக்கிட்ட பதில் சொல்லியே ஆகணும். பென்சீனா ஹாஸ்பிட்டலில் பார்க்கிங்க்கு போகக்கூடிய ஓட்டுநர்கள், பென்சீனா ஹாஸ்பிட்டல் தெரியுமா? வெளியில் நல்லா ஹதிகா மாதிரி அழகாக பச்சை பசேலேன்னு இருக்கும். சபா ஹாஸ்பிட்டல் ஏரியாவில் பார்க்கிங்க்கு போகக்கூடிய ஓட்டுநர்கள் ரொம்ப கவனம். ஒவ்வொரு ஆணியும் டயரை பதம் பார்க்குறதுக்கு தயாராக இருக்குது. பார்க்கிங் ஹுட்டை கலட்டினது அந்த அடியில் இருக்கிற அந்த பிளேட்டை அப்படியே வச்சுட்டு போயிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணிகளும் டயரை பதம் பார்க்க தயாராக இருக்குது. ரொம்ப கவனமாக இருங்க. السلام عليكم زوار مستشفى بن سينا. مواقف السيارات حطوا بالكم. شوفوا هني في براغي طالعين برا، يعني اللي بيصفط يوخر عن الرصيف. مواقف مستشفى بن سينا. شوفوا البراغي اللي طالعة من مظلات كانوا شايلينها، فحطوا بالكم وانتم تصفطون، لا تشق تواير سياراتكم للأسف. تشوفون بالمواقف هذا مواقف مستشفى ابن سينا، فحطوا بالكم من هالبراغي اللي طالعة. نتمنى من إدارة المستشفى يزيلون هذيلا، يكلمون الأشغال أي مكان يشيلون هذيلا. شايفين براغي بمواقف السيارات. شكرا. ஹொத்து பால்கும் டிரைவர்ஸ் ரொம்ப கவனம். என்ன பிரச்சனைனா, இனி வரும் காலம் வெயில் காலம். வண்டிகளில் யாரையுமே பின்புறமாலாம் போட்டுட்டு போக முடியாது. ட்ரக்குகள், அதே மாதிரி லாரிகளில், அதே மாதிரி தான் குழந்தைகளையும் பின்னாடி வச்சுட்டு போக முடியாது. போலீஸ் இல்லையே, யாருமே நம்மளை பார்க்கலையே, ஏரியாவில் கேமரா கூட இல்லையே அப்படின்னு மட்டும் தப்பு கணக்கு போடாதீங்க. ஏன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கடமைகளை சரியாக செய்வாங்க. தான் பிளவிட்டாலும் இன்னொருத்தர் பிளவிடுறதை பார்த்தா பொறுக்காது மக்களுக்கு. அதால் உடனே வீடியோ பண்ணி என்ன செய்வாங்க, சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. அதால் தயவு செய்து முடிந்த வரைக்கும் ரொம்ப கவனம். அதே மாதிரி ஓட்டுநர்கள் இனி வரும் காலங்களில் இந்த சாதாரணமாக வேலைக்கு ஆளுங்களை கூட்டிகிட்டு போகிறவங்களா இருக்கலாம், அல்லது இந்த பின்னாடி தட்டு வச்ச வண்டிங்க இருக்கு இல்லையா, சாதாரணமாக இந்த மசரா பக்கம் போகும்போதோ அல்லது ஏதாவது ஒரு வேலைக்கோ 4-5 பேரை ஏற்றிட்டு போகிறீங்களா இருந்தால் பின்புறம் வச்சு ஏற்றிட்டு போனீங்கன்னா பிரச்சனை. ஏன்னா வெயில் காலத்தில் தொழிலாளர்களை பின்புறமாக வச்சு ஏற்றிட்டு போகிறது தவறு. இனி வரும் காலங்களில் வேலை நேரங்களில் மாற்றம் வரும். அதே மாதிரி வெட்ட வெளிகளில் வேலை செய்ய முடியாத சூழல் வரும். இனி வரும் நாட்களில் புதிய புதிய சட்டங்கள் மறுபடியும் காலநிலைக்கு ஏற்ப
மாற்றங்கள் வரும். கனரக வாகன ஓட்டுநர்கள் பாடசாலை நேரங்களில் காலையில் 7 மணிலேருந்து 10 மணி, அதே போல் மதியம் 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் கனரக வாகனங்கள் அதிவேக சாலையில் வரக்கூடாது. புதிய ரூல்ஸ் நிறைய இருக்குது. ரொம்ப கவனமாக இருங்க. கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.